இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ரெட்லி ஸ்காட் இயக்கத்தில் வெளிவந்திருக்க கிளாடியேட்டர் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் கிளாடியேட்டர், தி லாஸ்ட் டியூல், நெப்போலியன் இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம்லைன்லேருந்து கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸ்க்கு அடுத்து கதை நகர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. லூசியஸ், சன் ஆஃப் லுசிலா அண்ட் மேக்சிமஸ், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த ஹீரோவோட பையன் தான் இவர் வந்து அவரோட ஒய்ஃபோடி நொமேடியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் ரோமோட படைத்தளபதியான அக்காஷியஸ் வந்து நொமேடியா மேலே போர் தொடுக்கிறாரு. அதில் வெற்றியும் பெறுறாரு. அதனால் ஹீரோவோட ஒய்ஃபை கொண்டுட்டு ஹீரோவை அடிமையாக கூப்பிட்டு வராங்க. மேக்ரினஸ் அவர் வந்து ஹீரோ விலைக்கு வாங்கி கிளாடியேட்டராக மாற்றுறாரு. அவருக்கு ஆட்சியில் உள்ள 2 இளம் ராஜாக்களை கொண்டுட்டு அந்த பவரை எடுத்துக்கணும்னு ஆசை. ஹீரோவுக்கு வந்து அக்காஷியஸை ரிவெஞ்ச் பண்ணணும்னு ஆசை. இதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத படத்தோட கதையை. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு பால் மெஸ்கல் அவங்க தான் லூசியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பெட்ரோ பாஸ்கல் அவங்க தான் அக்காஷியஸ் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அது போக டென்சல் வாஷிங்டன் அவங்க தான் மேக்ரினஸ் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அது போக கோனி நீல்சன் அவங்க தான் லூசியா கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாமே அவங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு. அது போக படத்தில் நடித்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஹீரோவும் மேக்ரினஸும் தான். அவங்க 2 பேரும் தான் படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போனது. அது போக படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோ இறந்துருந்தாரு. அந்த டைமில் லூசியா வந்து அவங்க பையனை வேறு நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த டைமை எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் டைரெக்டாக இந்த டைம்லேனுக்கு வந்துருந்தாங்க. படம் வந்து எந்த இடத்துலையும் போரே அடிக்கலை. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் ஒரு எங்கேஜிங்காக மாறினதுக்கு காரணமே ஸ்க்ரீன் பிளேவும் டைலாக்ஸும் தான். நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ரோமுக்கும் நொமேடியாவுக்கும் நடக்கிற வார் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் வார் எஃபெக்ட்ஸ்ன்னு காமிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அங்கே பிடிச்ச அடிமைகளுக்கு நடக்கிற துன்பங்களாக இருக்கட்டும், என்ன தான் சில பேர் கிளாடியேட்டராக மாறினாலும் அவங்க உயிரம் பணையை வச்சு சூதாடுறதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த மேக்சிமஸ் கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ், எமோஷன்ஸ்லாம் வச்சு ரிமெம்பர் பண்ண விதமாக இருக்கட்டும், லூசியஸ் கேரக்டர் வந்து மேக்சிமஸ் மாதிரி ரெசம்பிளிஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக படத்தில் எல்லா கேரக்டருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்காஷியஸ் கேரக்டர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் டவுன் ஆச்சு. அந்த கேரக்டரோட கம்ப்ளீட் டவுன் வந்து ஏதோ ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு செகண்ட் பார்ட் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் இங்கிலீஷ்லேயும் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.